Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு video again ஒரு Diwali makeup tutorial but நான் தமிழ்ல create பண்ணிருக்கேன். So இன்னைக்கு makeup look இந்த ஒரு glam pop of color festive makeup look தான் நான் create பண்ண போறேன். ஒரு vibrant green kohl pencil நான் யூஸ் பண்ணிருக்கேன் என்னோட outfitக்கு matching-ஆ. பட் உங்க outfit வேற ஏதாவது கலர்ல இருந்துச்சுனா for example purple or blue இருந்துச்சுனா கூட நீங்க தாராளமா கலர் switch பண்ணி போட்டுக்கலாம். And of course lipstick shade கூட உங்க skin tone and உங்க outfit and உங்க taste ஏத்த மாதிரி நீங்க change பண்ணிக்கலாம். இந்த makeup look பார்க்கிறதுக்கு glam-ஆ vibrant-ஆ நீங்க நிறைய effort போட்டு பண்ண மாதிரி இருந்தாலும் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி தான். சோ இந்த ஒரு pop of color vibrant Diwali makeup tutorial நான் எப்படி கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படினு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா without wasting any more time, let's get started. So என்னோட skin நான் ஆல்ரெடி cleanse பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு இந்த Dermavive hydra cleanser தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா sensitive skin typesக்கும் சூப்பரா வர்க் ஆகும். ரொம்ப ஜென்டிலா மைல்டா இருக்கும் ஸ்கின்ல and dirt and impurities perfectly clear பண்ணி கொடுக்கும். மாய்ஸ்சரைசருக்கு Neutriderm உடைய வைட்டமின் E மாய்ஸ்சரைசிங் லோஷன் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன் என்னோடய மேக்கப்புக்கு கீழே. ஸோ அதை வந்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அண்ட் நெக் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த Sunstop Spf 30 Sunscreen அப்ளை பண்ணுறேன். Sunscreen ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை தரோவாக பிளெண்ட் அவுட் பண்ணி என்னுடைய ஸ்கின்னில் அப்சார்ப் பண்ணிக்க வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ சுகர் ஆர்ச் லெவல் ப்ரௌ பவுடர் எடுத்திருக்கேன். ஷேட் வந்து ஜெரி ப்ரௌன். இது பயங்கர எஃபெக்டிவ் அண்ட் குவிக் ஆன ப்ராடக்ட். சூப்பர் பிக்மெண்டட் கூட. ஸோ நீங்கள் லைட்டாக எடுத்து போட்டாலே நிறைய உங்களுக்கு பிக்மெண்ட் வரும். கன்சீலருக்கு எல்ஃப் உடைய Camo ஹைட்ரேட்டிங் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து டேன் நியூட்ரல். ஸோ அதை என்னுடைய ஐலிட்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி என்னுடைய ஐப்ரோஸுக்கு கீழே இந்த மாதிரி ஷார்பன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய பேக் 219 கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த எல்ஃப் கன்சீலர் பார்த்தீங்கன்னா பயங்கர பிக்மெண்டடாக இருக்கும் அண்ட் ரொம்ப க்ரீமி கூட. ஸோ ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஐஷேடோக்கு ஸ்விஸ் பியூட்டி அல்டிமேட் ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 04 வேரியண்ட். நல்ல ஒரு வார்ம் ஆன ஐஷேடோ பேலட். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மீடியம் டோன்ட் மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னுடைய க்ரீஸில் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். சூப்பர் இன்எக்ஸ்பென்சிவான ஐஷேடோ பேலட் பட் செம்ம குவாலிட்டி. எஸ்பெஷலி மேட் ஐஷேடோஸ் செம்மையாக இருக்கும் இந்த பேலட்டில். ஸோ நீங்கள் நல்ல ஒரு அஃபோர்டபுளான குவாலிட்டியில் ஐஷேடோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு டீப் சாக்லேட்டி மேட் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன் ஒரு டேப்பர்ட் ப்ரஷில். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஐலிட்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். பட் க்ரீஸுக்கு கீழே இதை வச்சுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய என்டையர் ஐஷேடோ ஒர்க்குக்கு ஒரு பேஸாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த ஐஷேடோஸ் எவ்வளோ ஸ்மூத்தாக ஈஸியாக என்னுடைய ஐலிட்ஸில் பிளெண்ட் ஆகுது அண்ட் அப்ளை ஆகுதுன்னு. அப்ளை பண்ணதுக்கப்புறமா லைட்டாக க்ரீஸில் இந்த மாதிரி ஒரு டேப்பர்ட் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹார்ஷ் லைன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்மூத் ட்ரான்சிஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஐ மேக்கப்பில். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி உங்களுடைய ஐ மேக்கப் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபினிஷ் சூப்பர்பாக இருக்கும். ஃபைனலாக இந்த ஒரு பியூட்டிஃபுல் ப்ரான்சி கோல்டு ஷிம்மர் ஐ ஷேடோ எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளாட் ஐ ஷேடோ ப்ரஷில். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணுறேன். அந்த ப்ரௌன் ஐ ஷேடோ அப்ளை பண்ணலை அதுக்கு மேலேயே. பட் அவுட்டர் கார்னர்ஸை விட்டுட்டு ரிமைண்டர் ஏரியாஸில் மட்டும் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அகெயின் க்ரீஸுக்கு கீழே இந்த ஐ ஷேடோவை நான் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் ப்ரைம் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த Maybelline Fit Me dewy and smooth ப்ரைமர் யூஸ் பண்ணி நான் என்னுடைய ஸ்கின்னை ப்ரைம் பண்ணிக்க போகிறேன் ஃபவுண்டேஷனுக்கு முன்னாடி. இந்த ப்ரைமர் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு dewy ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ப்ரைமர். ஸோ நீங்கள் ட்ரை ஸ்கின் டைப் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த ப்ரைமர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து dewy லுக் வேணும்னு இருந்துச்சு இந்த லுக்குக்கு. ஸோ அதனால நான் இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஈவன் தோ எனக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தால் கூட. இப்போ நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த பேக் டேக் கவர் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து ரஸ்டி ஆரஞ்ச்.
இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரஸ்டி ஆரஞ்சி ஷேட், just like the name suggests. ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அரவுண்ட் த மவுத், ஆக்னி ஸ்பாட்ஸுக்கு மேலே அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ்லேயும் இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேம்ப் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி இதை நான் பிளெண்ட் அவுட் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற லேயர்ஸ் வந்து திக் அண்ட் கேக்கி ஆகாமல் தின் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஃபவுண்டேஷனுக்கு இந்த ரிமல் லாஸ்டிங் மேட் ஃபவுண்டேஷன் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய ஷேட் வந்து 407 கேரமல். ஸோ அதை வந்து ஒரு பஃபிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த ஷேட் வந்து எனக்கு ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. பட் இந்த ஃபவுண்டேஷன் அவங்க சொல்கிற மாதிரியே ரொம்ப மேட் ஃபினிஷ் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். ஸோ நீங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருந்தால் இந்த ஃபவுண்டேஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு ஐ டோன்ட் திங்க் இது வந்து ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும்னு. பட் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டிங்காக நீங்கள் ப்ரெப் பண்ண வேண்டியது இருக்கும் சப்போஸ் இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா. பட் நான் வந்து இது ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ரிமைனிங் ஃபவுண்டேஷனை என்னோடய நெக்லேயும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இந்த எல்ஃப் கேமோ கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணல, அதே சேம் ஷேட் அதை யூஸ் பண்ணி என்னுடைய அண்டர் ஐஸ் கன்சீல் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய சென்டர் ஆஃப் த ஃபேஸ்லேயும் கொஞ்சமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக அப்ளை பண்ணுறேன் பிகாஸ் இந்த கன்சீலர் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ரொம்ப ஹைலி பிக்மெண்டட். ஸோ நீங்கள் லைட்டாக இந்த கன்சீலர் போட்டாலே போதும், அவ்வளோ கவரேஜ் கிடைக்கும். ஸோ அகேன் என்னுடைய பேக் 219 கன்சீலர் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி கன்சீலரை தரோவாக பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னுடைய பேஸ் செட் பண்ணுறதுக்கு இந்த எல்ஃப் ஹேலோ க்ளோ பவுடர் எடுத்திருக்கேன். பேசிக்கலி ஒரு லூஸ் பவுடர். இந்த ஷேட் வந்து மீடியம். இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர். ஸோ இதில் கலர்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது, டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். பட் இது ஒரு க்ளோயிங் ப்ராப்பர்ட்டி உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஆட் பண்ணும். ஸோ என்னுடைய ஃபவுண்டேஷன் ரொம்ப மேட்டாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரியான ஒரு பவுடர் சூஸ் பண்ணேன். ஸோ தட் எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ்டாகி கொஞ்சம் டூவியான ஒரு ஃபினிஷ் கிடைக்கணுன்றதுக்காக. அந்த பவுடர் பேக் ஆகிட்ருக்கும் போதே என்னுடைய ஐஷேடோ ஒர்க் நான் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். திருப்பி ஸ்விஸ் பியூட்டி ஐஷேடோ பேலட்லேருந்து அந்த டீப் சாக்லேட்டி ப்ரௌன் ஷேட் வந்து ஒரு பென்சில் ப்ரஷில் நான் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைனை ஸ்மோக் அவுட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பாப் ஆஃப் கலர் ஆட் பண்ணுறதுக்கு என்னுடைய மேக் மின்டட் ஐ கோல் நான் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான பாட்டில் க்ரீன், எமரல்ட் க்ரீன் ஐ பென்சில். ஸோ அதை வந்து என்னுடைய வாட்டர் லைனில் திக்காக நான் அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் என்னுடைய அவுட்ஃபிட்டும் க்ரீன் கலர் தான். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணி நான் க்ரீன் கோல் பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுடைய அவுட்ஃபிட் வேறு ஏதாவது ஒரு ப்ளூ ஒரு பர்பிள் அந்த மாதிரி ஷேட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த க்ரீனுக்கு பதிலாக நீங்கள் அந்த மாதிரி கலர் கோஆர்டினேட் பண்ணிக்கலாம். ஐலைனருக்கு ஹுடா பியூட்டியோடைய லைஃப் லைனர் டூவோ யூஸ் பண்ணுறேன். த லிக்விட் லைனர் சைட் மட்டும்தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு விங்ட் ஐலைனர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஐலைனர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஜெட் பிளாக் இன்டென்ஸான ஒரு ஐலைனர். பட் இதை வச்சு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இது நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பிகாஸ் எனக்கே வந்து இதை வச்சு விங்ட் ஐலைனர் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இந்த ஃபார்முலா வந்து ஒரு திக்கான கோப்பியான ஃபார்முலா. ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ யா, தட்ஸ் வாட் ஐ டிட். அதுக்கப்புறமா அந்த ரிமைனிங் ஃபேஸில் இருக்கிற பேக்கிங் பவுடர் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷால். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேஸையும் நான் ஒரு லைட் லேயர் ஆஃப் த பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். சேம் லூஸ் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. மஸ்காராக்கு சுகருடைய லேஷ் ஆஃப் டைட்டன்ஸ் வால்யூமைசிங் மஸ்காரா யூஸ் பண்ணி என்னுடைய டாப் அண்ட் பாட்டம் ஐலாஷஸை நான் கோட் பண்ணிக்க போகிறேன். என்கிட்ட சுகர் கூப்பான் கோட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவங்க வெப்சைட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10% ஆஃப் கிடைக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபேஸுக்கு நான் ஒரு ப்ரான்சர் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெவல்யூஷன்
பேக் அண்ட் பிளாட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து டீப் டார்க். இது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ப்ரான்சர் ஷேட்ஸ். சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி நீங்கள் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ரொம்ப க்ளோஸரான ஸ்கின் கலர் இருந்தால் டெஃபினெட்லி செக் பண்ணி பாருங்கள். அமேசிங் பவுடர் டு ப்ரான்ஸ் யுவர் ஸ்கின். ஸோ அதை வந்து என்னுடைய பெரிமீட்டர்ஸ் ஆஃப் த ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னுடைய சைட்ஸ் ஆஃப் த நோஸையும் லைட்டாக சிசில் பண்ணிக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி. அண்ட் லோவர் லிப்க்கு கீழேயும் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். ப்ளஷருக்கு இந்த மிஸ் கிளேர் உடைய ப்ளஷர் யூஸ் பண்ணுறேன். இது நல்ல ஒரு earthy டோன்ட் ப்ளஷர். ஸோ அதை வந்து என்னுடைய சீக்ஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட எக்ஸாக்ட் ஷேட் நம்பர் எனக்கு தெரியல, நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைலைட்டருக்கு என்னுடைய பெட்டி லூமினைசர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். த பாம் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபைன்லி மில்ட் கோல்டன் ஷேட் ஆஃப் ஹைலைட்டர். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய ஸ்கின்னில் நான் கொஞ்சம் க்ளோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப்ஸ் ஆஃப் த சீக் போன்ஸ், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட்ஸ் போ, சின் அண்ட் ஆல்சோ என்னுடைய கண்ணுடைய இன்னர் கார்னர்ஸ் அண்ட் ப்ரௌ போனையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் இந்த சேம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி. ஐலாஷஸ் நான் ஆஃப் கேமரா போய்ட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதுக்கு இந்த ரெனே உடைய ஃபால்ஸ் ஐலாஷஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். இது வந்து த ஃபயரி ஒன் அப்படின்ற ஸ்டைல். இது நல்ல ஒரு லைட் வெயிட்டான ஐலாஷ், நல்ல விஸ்பி அண்ட் விங்ட் அவுட் ஷேப்பும் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு இந்த லுக்குக்கு. இப்போ லிப்ஸுக்கு போயிடலாம். அதுக்கு இந்த மிஸ் கிளேர் லிப் லைனர் நான் யூஸ் பண்ணுறேன். ஷேட் வந்து சாக்லேட். நல்ல ஒரு டீப் கூல் டோன்ட் சாக்லேட் ப்ரவுன் லிப் லைனர். எஸ்பெஷலி டீப் டஸ்கி ஸ்கின் டோன்ஸுக்கு சூப்பராக இது சூட் ஆகும். என்னை விட டீப்பர் கம்ப்ளெக்ஷன் இருந்தால் கூட இது செம்மையாக இருக்கும், பிகாஸ் நல்ல ஒரு டீப்பான ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி என்னுடைய லிப்ஸை ஓவர் ட்ரா பண்ணிக்கிட்டேன். லிப்ஸ்டிக்கு மேக்கோடைய பவுடர் கிஸ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் வந்து டிவோட்டட் டு சில்லி. ஸோ நல்ல ஒரு பர்ன்ட் ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் ஷேட். ஸோ அதை வந்து என்னுடைய லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக் ஃபார்முலா பயங்கர யுனிக்காக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லிப்ஸில் ஒரு வெல்வெட்டி மேட் ஃபினிஷ் கொடுக்கும், செம்மையாக இருக்கும். ஐ லவ் த ஃபார்முலா. அண்ட் லைட்டாக ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் அதில். பட் எனிவேஸ், இப்போ நான் என்னுடைய மேக்கப்பை செட் பண்ண போகிறேன். அதுக்கு இந்த HUDA BEAUTY செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் ஹோல்டு பண்ணிவிட்டு செட் பண்ணுறேன், பிகாஸ் இது பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய மேக்கப்பை நான் கம்ப்ளீட்டாக செட் பண்ணிட்டேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபினிஷ்ட் ஃபைனல் பாப் ஆஃப் கலர் மேக்கப் லுக் ஃபார் திவாலி. தமிழில் நான் உங்களுக்காக க்ரியேட் பண்ணது. ரொம்ப நாள் ஆச்சு நான் என்னுடைய சேனலில் ஒரு தமிழ் மேக்கப் டியூட்டோரியல் போஸ்ட் பண்ணி. ஸோ கண்டிப்பாக திவாலிக்கு ஒரு தமிழ் மேக்கப் டியூட்டோரியல் அது போடணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் இந்த மேக்கப் லுக் நான் உங்களுக்கு தமிழில் க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஐ ரியலி ஹோப் தட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ஹிட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஸ். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி Diwali and I shall see you guys soon in my next one. Bye.